guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு complete full stack development project எப்படி பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். இதுக்கு உங்களுக்கு prior knowledge எதுவுமே தேவையில்ல. From basicsல இருந்து தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை வந்து எப்படி டெவலப் பண்றோம், எப்படி டெப்ளாய் பண்ண போறோம், இது எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போகலாமா? First நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டரில் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன தேவை, தட் மீன்ஸ் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குது, எந்த ஃப்ரண்ட் யூஸ் பண்ண போகிறோம், எந்த பேக்கெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு டு டூ அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். டு டூ அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டு டூ ஆப் இருக்கும். அதாவது நம்ம என்னென்ன டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் கிரியேட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது பேர் தான் வந்துட்டு டு டூ அப்ளிகேஷன். அதாவது லிஸ்ட் ஆஃப் த டாஸ்க் ஐ நீட் டு டூ, அதை தான் டு டூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரண்ட் தேவை அண்ட் தென் ஒரு பேக்கெண்ட் தேவை. பிகாஸ் பேக்கெண்ட் இல்லாமல் ஃப்ரண்ட் எழுத முடியாது. பிகாஸ் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃப்ரண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி HTML, CSS, JavaScript. ஸோ அது இல்லாமல் ஒன் ஆஃப் த JavaScript லைப்ரரி React.js. ஆப்வியஸாக React.js ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். React.js நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி React.js ப்ராஜெக்ட் நீங்கள் ரைட் பண்ணணும்னா அதுக்கு ப்ரியராக உங்களுக்கு HTML, CSS, JavaScript knowledge தேவை. Then for the backend I am going to use the Node.js. Node.js ஒன்றுமே இல்லை, JavaScriptோட ஒன் ஆஃப் த லைப்ரரி தான் Node.js. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் பண்ண போகலாமா? First, I need to first create a front-end folder in the full stack development project. அப்புறம் பேக்கெண்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபோல்டர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்-எண்டுக்கு ஒரு ஃபோல்டர், பேக்கெண்டுக்கு ஒரு ஃபோல்டர்னு போடுங்க. அது இல்லாமல் இப்போ நான் React.js அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறேங்கிறனால ஃப்ரண்ட்-எண்டுக்கு நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, npx create React app and the app name. ஸோ நான் அதுக்கு வந்து Frontend அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, I'm in the PowerShell, so it is not allowing me to do that. So I'm going to the git bash or command prompt யூஸ் பண்ணனா என்னால் பண்ண முடியும். So the same command npx create React app Frontend. It takes almost 2 to 3 minutes because அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிற டைம். மீன்வைல் இந்த பர்டிகுலர் திங் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களோட சிஸ்டமில் Node.js is must. இந்த பர்டிகுலர் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, Node.js உங்களோட சிஸ்டமில் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் உங்கள் சிஸ்டமில் Node.js இருந்துச்சுன்னா போதும், npm ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் சிஸ்டமில் வந்துடும். ஸோ யூஸிங் தட் ஒன்லி we can able to do this comment. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணணுமே ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், Frontend அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே package.json ஒரு ஃபைல் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய ஃபைல்ஸ் நமக்கு தேவை. அது எல்லாமே இந்த பர்டிகுலர் கமெண்ட்டே பண்ணும். ஸோ யூசி இந்த பர்டிகுலர் ஃபைலே வந்து இன்னும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பேக்கெண்டை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேக்கெண்டுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் அதே ஃபோல்டர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு npm init இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணனா எனக்கு பேக்கெண்ட் அப்படிங்கிற control C because here I need to do one thing. make directory serverங்கிற ஒரு டைரக்டரியை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் வந்து இனிட் பண்ணணும். சர்வருங்கிற ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இன்சைட் த சர்வர் ஐ நீட் டு கோ டு த இன்சைட் த சர்வர். அதுக்கப்புறம் npm init
வந்து நான் யூஸ் பண்ணணும். சர்வர் இது ஒவ்வொரு கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்டர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் மட்டும் index.js அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் கமெண்ட் எனக்கு எதுவும் வேண்டாம். ஜிட் ரெப்போசிட்டரி கிடையாது. கீவேர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆத்தர் மேபி இங்கே நீங்கள் ஒரு ஆத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆத்தர் என்னோட நேம் கூட அந்த இடத்துல போட்டுக்கலாம். பட் ஐ டிடன்ட் நோ want that, ஸோ அதனால் நான் அதை எம்டியாக விட்டுறேன். லைசன்ஸ் இஸ் திஸ் ஓகே. இதுதான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு ஒரு சர்வர். ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு சர்வர் ரெடி ஆயிடுச்சு. சர்வர்னா package.js on இருக்கிற ஒரு சர்வர் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இஃப் ஐ வாண்டட் டு டூ மீன்ஸ் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸுக்கு பக்கத்தில் போயிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு நோட் index.js அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்ட்ரி ஃபைல் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா index.js தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறதுக்கு எப்போவுமே நோட் index.js அப்படின்னு தான் ரன் பண்ணணும். இப்போ எனக்கு அது வேண்டாம், நான் வந்து npm ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து என்னோட பேக்கெண்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு npm startன்னு கொடுத்தா போதும். For example, I am just going to create a index.js file. Index.js file தான் நம்மளோட entry file அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த entry file நான் என்ன பண்ண போகிறேன்னா சும்மா ஒரு console.log மட்டும் ஆட் பண்ணுறேன். server index.js file is running அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நான் ரன் பண்ணிட்டு npm start அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசி அந்த பர்டிகுலர் கன்சோல் வந்து இந்த இடத்துல எனக்கு இதாக்குது. ஸோ இது ஒன்று தான் வழியா இல்லை வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் there is another way to do that. அதுக்கு ஒவ்வொரு ஃபைலாக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நோட் index.js இது மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களோட பர்டிகுலர் ஃபைல் வந்து ரன் ஆகும். அதாவது .js அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஒரு ஃபைலை நீங்கள் வந்து நோடு உங்கள் சிஸ்டமில் இருக்கணும். அதை யூஸ் பண்ணி நோட் index.js அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு த ஃப்ரண்ட் எண்ட். பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் தான் முதல்ல நம்ம பண்ண போகிறோம். அது முதல்ல நமக்கு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யூசி எனக்கு வந்து ஒரு வார்னிங் இருக்குது. என்ன வார்னிங் அப்படின்னா நியூ மேஜர் வெர்ஷன் ஆஃப் npm அவைலபிள். பிகாஸ் இது வந்து ரொம்ப ஓல்டர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து நான் பழைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஓல்டர் வெர்ஷன்ஸில் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஓல்டர் வெர்ஷன். இப்போ நீங்கள் நியூ வெர்ஷன் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு ரெக்வயர்டு பேக்கேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் பேக்கேஜஸ். ஸோ இன்ஸ்டாலிங் ரியாக்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த பேக்கேஜ், ரியாக்ட் டாம்ங்கிறது ஒன் ஆஃப் த பேக்கேஜ், ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் CRA டெம்ப்ளேட் இதெல்லாமே ஒவ்வொரு பேக்கேஜஸ். ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்குள்ள ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் சர்வர் இன் த சென்ஸ் தட் இஸ் அ பேக்கெண்ட். ஓகே, ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு நோட் மாடியூல்ஸ் இருக்குது. நோட் மாடியூல்ஸை எப்போவுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஏன் டச் பண்ணக்கூடாது அப்படின்னா தட் இஸ் த பண்டில் ஆஃப் ஆல் த பேக்கேஜஸ் தட் யூ ஆர் டவுன்லோடட் தட் யூ ஆர் இன் த package.js on. இதில் எல்லாமே பேக்கேஜஸாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு போகிறப்ப அந்த சேஞ்சஸ் வந்து அதில் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் கோடை வந்து ஒரு கிட்டப்லேயோ இல்லை வந்து மற்றவங்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ நோட் மாடியூல்ஸை டெலீட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதோட நோட் மாடியூல்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது எந்தெந்த பேக்கேஜஸ் நமக்கு தேவையோ அந்தந்த பேக்கேஜஸ் எல்லாமே வந்து பண்டல் பண்ணி இருக்கிறது பேர் தான் நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது எனக்கு நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும். பர்டிகுலர் ஃப்ரண்ட் எண்ட் நீங்கள் முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நோட் மாடியூல்ஸை டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் மேம் நோட் மாடியூல்ஸை டெலீட் பண்ணிட்டா எனக்கு அந்த பேக்கேஜஸ்லாம் போய்டும்ல, அப்புறம் எரர் வரும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா நோட் மாடியூல்ஸோட பேக்கேஜ் நேமுமே எனக்கு package.json ஃபைலில் இருக்கும்.
ஸோ யூ சி நம்ம வந்து இன்ஸ்டாலிங் ரியாக்ட் டாம் ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாமே ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட் ஆயிருக்கு. இதுதான் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எது எதுக்கெல்லாம் டிபெண்ட் ஆகி இருக்கு, எந்தெந்த லைப்ரரிஸ்க்கு எல்லாமே டிபெண்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்தந்த பேக்கேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த பர்டிகுலர் பேக்கேஜோட வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் வெர்ஷன்ஸில் அந்த பர்டிகுலர் பேக்கேஜ்க்கு ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே மேபி அப்டேட்ஸ் இருக்கலாம், இல்லைனா வேற ஒரு பர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறப்ப அதில் அப்டேட் வரலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வெர்ஷனில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. இதுலேயுமே ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ யூசி ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்டார்ட், பில்டு, டெஸ்ட்டு, எஜெக்ட் இதெல்லாமே இருக்குது. அடுத்து இந்த டூல்ஸ், என்னென்ன டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த package.js மட்டும் இருந்தாலே போதும். நான் வந்து npm install அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் எந்தெந்த பேக்கேஜ் வேணுமோ அதை நோட் மாடியூல்ஸில் கொண்டு வந்துட முடியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் நோட் மாடியூல்ஸ். அடுத்தது பப்ளிக். எந்த ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுமே பப்ளிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா index.html இந்த ஃபைல் தான் ஸ்டார்டிங் ஃபைல் ஆஃப் த ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த HTML ஃபைல் தான் வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டை முதல்ல நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி காமிக்கிறப்ப உங்களுக்கு ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். Sorry, we are in a full stack development project, so I'm just going to the cd frontend. அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு npm start கொடுக்குறேன். It is also taking 2 to 3 seconds. அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ரன் ஆகிறதுக்கு எனக்கு 2 to 3 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ரன் பண்ணணுமே லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட் டூல்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்ஸ்பெக்ட் மோடில் வந்து நான் செக் பண்ணலாம். என்னோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் 10 days ஃப்ரீ பூட் கேமை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ஒரு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எதுக்காக நம்ம அதை பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இந்த எலமெண்ட்ஸ் டேக்ல இருக்கிறது தான் வாட் இஸ் யூ ஹேவ் சீன் இன் த ஃப்ரண்ட் எண்ட் மீன்ஸ் அது இந்த எலமெண்ட்ஸ் டேப்ல இருக்கிறது தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் டேக்ல ஒரு HTML டாக்குமெண்ட் இருக்கா, இந்த HTML டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ள இருக்க index.html தான் இந்த HTML டாக்குமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ரியாக்ட் ஆப்னு இருக்கா. ஸோ த டைட்டில் ரியாக்ட் ஆப். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டைட்டிலை மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டு நான் இந்த இதுக்கு போய் Ctrl+R. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும் பேஜ். அப்போ தான் நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணமே ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, பப்ளிக் ஃபோல்டரில் இருக்க index.html ஃபைல் தான் வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரியாக்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஸ்கிரிப்ட்ஸ், நோ ஸ்கிரிப்ட், இதில் எந்த ஸ்கிரிப்டுமே நான் யூஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் div id root அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த ரியாக்ட் ப்ராஜெக்ட். இது ஏன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு ஃபைலாக வரக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது இம்பார்ட்டன்ட் திங், இது ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபேவ் ஐகான். இந்த ஐகான் வந்து நான் எந்த இடத்துலலாம் ஐகான்ஸ் யூஸ் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுற ஐகான் வந்து ஃபேவ் ஐகானை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் லோகோஸ் எனக்கு ஏதாவது வேணும்னா நான் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு லோகோ manifest.js இந்த JSONs எல்லாமே எனக்கு ஏதாவது இந்த சைஸில் வேணும், ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷனாக இருக்கணும், பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இந்த manifest.js வச்சுக்கலாம். robots.txt டெஸ்ட் ஃபைல் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து சேஞ்சஸோ ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பப்ளிக் ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் index.html தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல் இந்த பப்ளிக் ஃபோல்டர்.
தென் எஸ்ஆர்சி ஃபோல்டர், இது வந்து சோர்ஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அதுக்கு கீழே இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு மறுபடியும் இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே வரேன். ஜிட் இக்னோர், ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து கிட்டப்பில் நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நோட் மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு இக்னோர் ஆகி நோட் மாடியூல்ஸை நீங்கள் புஷ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒவ்வொரு டைமுமே என்னால் வந்து நோட் மாடியூல்ஸை டெலீட் பண்ணிவிட்டு பண்ண முடியாது, ஏன்னா எல்லா டெவலப்பர்கிட்டையுமே நான் இதை சொல்லவும் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஜிட் இக்னோர் ஃபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஜிட் புஷ் பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் எல்லாம் ஜிட் புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நோட் மாடியூல்ஸை அதுவே ஸ்கிப் பண்ணிடும், இக்னோர் பண்ணிடும். இதுக்காக தான் வந்து ஜிட் இக்னோர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஃபைலை வந்து இக்னோர் பண்ணணும்னா கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்டிங்கில் வந்து கவரேஜ் வந்து மிஸ் ஆகிடும், இக்னோர் ஆகிடும். அடுத்து வந்துட்டு பில்ட் இக்னோர் ஆகிடும். அண்ட் தென் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இஎன்வி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து இப்போ என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ்னால் அப்கமிங் இதில் நான் சொல்கிறேன். ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் அந்த இந்த என்விரான்மெண்ட்டை டெவ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகணும், ப்ரொடெக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து இஎன்வி ஃபைலில் நம்ம வச்சுப்போம். அந்த மாதிரி இஎன்வி ஃபைல்ஸ் கூட வந்துட்டு கிட்டில் வந்து நம்ம புஷ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. பட் பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் உங்களோட கம்பெனி பாலிசி படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாமையும் இருக்கலாம். பட் ஸ்டாண்டர்டாக இதை ஆட் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் த ஜிட் இக்னோர் ஃபைல். And then package log.json. So நீங்கள் package.json தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஏன்னா எந்த பர்டிகுலர் டிபெண்டன்சி, அதாவது லைப்ரரி எந்த வெர்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, எந்த வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். பட் ஒவ்வொரு பேக்கேஜை பார்த்தினா ஹோல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த package.log.jsonல இருக்கும். இது இல்லாமையுமே நீங்கள் வந்து உங்களோட இப்போ நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாலேஷன் அப்டேட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். இட் இஸ் நாட் அ நெசசரி வென் கம்பேர் டு package.json ஃபைல். ஸோ package.json ஃபைல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது என்னங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து readme.md. இந்த ஃபைல் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கிட்டப்பில் வந்து நீங்கள் இந்த கோடை புஷ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த ப்ராஜெக்டை பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிறப்போ எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கிட்டப் ப்ராஜெக்டை மட்டும் ஷேர் பண்ணால் போதும். readme.md ஃபைலில் இந்த ப்ராஜெக்டை பற்றின ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். எப்படி இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம், மேபி ஏதாவது என்விரான்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா, ஏதாவது வெர்ஷன்ஸ் வந்து இந்த வெர்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு இருக்கா, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் readme.md ஃபைல் வந்து தேவைப்படுது.